இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். குக்கர்ல 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய், மசாலாக்கு 3 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கல்பாசி கொஞ்சம் சேர்த்து எண்ணெயில போட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சதும் நீட்டா கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா புதினா சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்திடலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால், 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கோம். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமா கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு கலருங்க. நல்லா கொதிச்சு வரும்போது நீங்க கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸையும் போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு கழுவி விட்டுடுங்க. தண்ணி நல்லா சொன்னதும் அதுக்கு மேல தட்டை போட்டு மூடி ஒரு குண்டால தண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி எடுத்தீங்கன்னா கமன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி. நீங்க இதோட ஒரு வெஜ் குருமா இல்லன்னா நான்வெஜ் சைடிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் செமையா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.